வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்க வீட்ல எல்லா நலனும், வளமும், சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல 2 கேஸஸ் பார்த்தோம்ல. ஒண்ணு வந்து அவங்க ₹5000 சேவ் பண்ணி ₹60,000 இயர்லி சேவ் பண்ணுவாங்க மாசத்துக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 15K வரைக்கும் 15,000 சேவ் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இது வந்து வெறுமனே சேமிக்கிற சேவிங் ரைட்? இதை வந்து நம்ம வந்து நான் தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி பணம் மரத்தில் காய்க்குமா அப்படின்னா அப்படி ஒரு மரம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எதுக்காக அப்படி பண்ணோம், நம்ம யூஸ்வலாக சொல்கிறதுனால அப்படி. ஆனால் நம்ம வந்து பணத்தை வந்து காய்க்க வைக்கலாம். அதோட மெத்தட் தான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடைய மகத்துவத்தை பற்றி இதில் பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படின்னா கூட்டு வட்டி. அதாவது நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வட்டியும் சேர்த்து அடுத்த வருஷத்தோட முதலீடாக மாறும். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு கேஸில் ₹5,000 பர் மந்த் வந்து சேவ் பண்ண அந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரோத் ரேட் வந்து 6% போட்டிருக்கேன். ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு இது. அதாவது இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோ இல்லாட்டி பேங்க்கோ அதெல்லாம் வந்து போனால் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். 6 to 7%. நான் 6 எடுத்திருக்கேன். அதாவது டேக்ஸ்லாம் போக 6 கிடைக்கிற மாதிரி நினச்சி எடுத்திருக்கேன். ஓகேவா? டேக்ஸோடு நம்ம எடுத்தோன்னா அந்த டேக்ஸபிள் இன்கம் நிறைய போகும். அதனால் டேக்ஸ் போக நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 6% கிடைக்குதுன்னு இது ரொம்ப வந்து சாதாரண ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா எல்லோரும் வந்து போய் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஹை ரிஸ்க் இல்லாமல் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 6% போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இயர் 1ல் வந்து நமக்கு வந்து இயர்லி நம்ம 5,000 போட்டலாம், நமக்கு 60,000 கிடைக்கும். அப்போ வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3,600. ஸோ இயர் 2ல் வந்து நமக்கு 63,600 நம்மளோட டோட்டலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி 5,000 போடுறதுனால 60,000 கிடைக்குதுல்ல. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்க 60,000ஓட ஆட் பண்ணாமல் நம்மளுடைய இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நமக்கு ஒரு அமௌண்ட் வருதுல அதோடு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண மாட்டாங்க, வெறும் அந்த முதலீடை மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நமக்கு வந்து மணி வந்து ரொம்ப ஃபாஸ்டராக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஃபாஸ்டராக க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மணி வளர்க்குற ட்ரீ, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 5,000 வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு ஆள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இயர் 30ல் வந்து 30 வருஷத்தில் 50 லட்சமாக மாறும். அதாவது நான் 6%ன்னு போட்டிருக்கேன். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் இந்த 5,000 வந்து நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் இல்லை, என்னால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நான் வந்து முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சிப் மெத்தட் மூலமாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப அதை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ சிப் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் போனீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட் வந்து மினிமம் லைக் 12% வர முடியும். அதாவது பிஃபோர் டேக்ஸ் தான் நினைக்கிறேன். நான் வந்து ஆஃப்டர் டேக்ஸ்னே பார்ப்போமே, நம்ம வந்து ஒரு 10% கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore வரும் 30 இயர்ஸ் கழிச்சு. இன்ஃப்ளேஷன்லாம் போச்சுன்னா 1 crore இன்றைக்கி பெருசாக தெரியுது. 30 இயர்ஸில் ப்ராபப்ளி இன்றைக்கி இருக்க ஒரு 50-60 lakhsக்கு சமானமாக இருக்கலாம் நமக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்கல்ல, 6 to 7%. ஸோ பட் ஸ்டில், அதாவது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 1 crore உங்களால் 30 இயர்ஸில் ₹5,000 பர் மந்த் போட்டு வெறும் 10% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்படி வரும். ஸோ இதோட நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து 12-13%லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி நமக்கு ஒரு லாங் டேர்மில் நமக்கு ஆவரேஜாக 12 கிடச்சிச்சின்னா நம்ம வந்து சீக்கிரமே நம்மளால் வந்து அந்த 1 crore அச்சீவ் பண்ண முடியும். 26 இயர்ஸ்லேயே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 5,000 அப்படியே வச்சுக்காமல் நம்ம வந்து நம்ம 10%னே எடுத்துப்போமே, நம்ம சிப்பில் நமக்கு 10% தான் கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து 10K அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
23 இயர்ஸ்லேயே வரும். நான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம கேஸ் ஸ்டடிக்கு எடுத்தோம்ல, அவங்க வந்து 15K சேவ் பண்ணுறாங்க. ஸோ 15K போட்டிங்கன்னா உங்களுக்கு இயர் 19லே வந்து 1 crore வந்துடும். ஸோ நம்மளுடைய இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணலான்னா அது ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ, நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து மந்த்லி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம இந்த 1 crore உங்களுக்கு ஒரு கோலாக இருக்குன்னா அந்த கோலை வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் சில பேருக்கு வந்து எப்போ 15,000ங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் மந்த்லி. ஸோ அவங்க வந்து 1 crore கோல் இல்லாட்டியுமே நம்ம வந்து சும்மா வச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த பணம் வளர்க்குற மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ அதிலலாம் வேண்டாம், எனக்கு ரிஸ்கியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி மெத்தட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 6.7 தராங்க. ஸோ அதுக்குள்ள போட்டிங்கன்னா உங்களுக்கு 57 lakhs. அதாவது ஆர்டி வந்து 5 years தான் ஆக்சுவலாக. ஸோ எவ்ரி 5 years நம்ம போய் இந்த இதை வந்து நம்ம வந்து போய் திருப்பி வந்து போடணும் முதல்லேருந்து. ஸோ இப்போ ஆர்டி அந்த மாதிரி பண்ணுற மெத்தட், இந்த ஆர்டியோட இது சொல்கிறேன் நான், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எவ்ரி 5 yearsக்கு அது வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறது. மற்றதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ், பேங்க்லலாம் எவ்வளோ இயர்ஸ்க்கு தராங்கன்னு தெரில. உங்களுக்கு வந்து லாங் டர்மாக வேணும்னா நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ இது நான் போஸ்ட் ஆஃபீஸில் நான் இந்தியாவில் இருந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுக்கு வரேன் நான். இப்போது வந்து ஒரு 2 lakhs ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்தில் வந்து நமக்கு 2 lakhs ஏதோ கிடச்சிருக்கு, யாரோ கிஃப்ட் பண்ணாங்களோ இல்லாட்டி சம் வேல வந்து 2 lakhs வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் போகாமல், அதாவது ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் எம்ஐஎஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து 7.4% இங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன். 7.4% கொடுக்குறாங்க இன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அதில் போய் நீங்கள் அந்த 2 lakhs போட்டணும். போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி வர்ற அதில் வர்ற 7.4 அந்த இயருக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லி நமக்கு தருவாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கும் உங்களுக்கு 1,233 rupees கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஆர்டியில் போட போகிறோம். அப்போ ஆர்டியில் போட்டோம் அப்படின்னா அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டியில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ அந்த ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து 6.7% இன்றைக்கி தேதிக்கு. ஸோ நம்ம வந்து நான் இந்த குட்டி கால்குலேட்டர் இங்கே கீழே போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 1.233 இன்ட்டு நமக்கு வந்து 12, அதுதான் நம்மளோட டெபாசிட், அப்படி தானே? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 992 கிடைக்கிது. அப்படியே போனோம். ஆக்சுவலாக நான் வந்து பண்ணியிருக்கிறது இயர்லி காம்பவுண்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆர்டி வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லியே காம்பவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது குவார்ட்டர்லியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அதையே வந்து நம்மளோட முதலீடில் சேர்ப்பாங்க. அப்போ 4 தடவை அந்த மாதிரி ஆகும் வருஷத்துக்கு. ஸோ நான் இங்கே போட்டிருக்க அமௌண்ட்டோட கொஞ்சம் கூட வரும். ஒரு ஐ திங்க் 5 to 10K வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டி வந்து 5 yearsல முடியுதுல, இப்போ முடிகிற டைமில் உங்களுக்கு 90,000 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை 90,000 உங்களுக்கு வந்து ஆர்டியில் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 90,000ஐயும் இந்த இனிஷியலாக இருந்ததில் 2 லட்ச ரூபா அதோட சேர்த்து இதில் போட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து ஒரு ஆர்டி எடுத்தோம். அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் வந்து 2 அசம்ஷன் என்ன அப்படின்னா, அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு வர்ற வட்டி அதே 7.4, ஆர்டிக்கு வர்றது அதே 6.7 இருந்துச்சுன்னா தான் இது நான் சொன்ன கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் குறைச்சாங்கன்னா குறைஞ்சிரும், கூடினாங்கன்னா ரொம்ப நல்லது, கூடும் நமக்கு வர்ற ரிசல்ட். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கேன் 2.9 அந்த கிட்டத்தட்ட 3 lakhs ரைட். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அதே அந்த 7.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,790 வருது. ஸோ நான் அதை வந்து 12
மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து இதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆர்டியில் இன்ட்ரெஸ்ட் வருது அதுதான் இதில் கால்குலேட் பண்ணிக்கேன். ஸோ இயர் எண்டில் நமக்கு இவ்வளோ இருக்கும். ஸோ இதை வந்து 5 இயர்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா 1,31,000 கிட்ட வரும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த 290 கூட நம்ம 290 தானே நம்ம ஆக்சுவலாக செகண்ட் டைம் நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டது. ஸோ அதோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 lakhs ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவ் மெத்தடில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மணி வந்து 10 இயர்ஸில் வந்து டபுள் ஆகும். அதுதான் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமும் ஆர்டியும் சேர்ந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வர்ற ஒரு ரிசல்ட். நான் பண்ணியிருந்திருக்கேன் முன்னாடி. நான் வந்து இந்தியாவில் இருந்தப்போ நான் வந்து இது பண்ணேன். அதுக்கு இதே மாதிரி தான் ரிசல்ட். அப்போ வந்து இதோட பெட்டராகவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. ஐ திங்க் 2010 அந்த டைமில். ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இதில் காமிச்சிருக்கேன். பட் இங்கே உங்களால் வந்து ரிஸ்க் எடுத்து நம்மளால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம 5,000 போட முடியும் அப்படின்னா அதில் போடுங்க. சப்போஸ் அந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னல 15,000 அவங்களால சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 5,000 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு 10,000 அந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் மெத்தடில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ நமக்கு கரெக்டாக வரும், இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்காது அப்படின்னா 10,000 அதில் போடுங்க. இல்லாட்டி half போடுங்க. உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் தான் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் அதில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து அதை முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ பெட்டர். அப்படி லேட்டாக பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இயர்லி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து அப்படியும் பண்ணலாம். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணாதவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கன்சர்வேட்டிவ் மெத்தடில் முதல்ல ஆரம்பிங்க. அந்த பழக்கம் வந்ததுக்கப்புறம் அது வந்து போயிட்டுருக்கப்பவே நீங்கள் நிறைய மெத்தட்ஸில் எப்படி வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்மளுடைய அமௌண்ட்டை, அதாவது எய்தர் நம்ம மந்த்லி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி ரெண்டையும் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். ஆனால் உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப ஆசை அதிகமாக இல்லாமல், அதாவது க்ரீடுன்னு சொல்லுவாங்கள்ல, க்ரீடியாக இல்லாமல் நம்ம வந்து நம்மளால் என்ன இப்போ ஓகே ஒரு 5,000ங்கிறது சில பேருக்கு வந்து மாதத்துக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது. அவங்க வந்து அழகாக சிப்பில் போட்டுடலாம். ஏன்னா அவங்க 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் கழித்து எனக்கு போதும் அந்த மணி வந்தால் அப்படின்னா அவங்க வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி எடுத்து போடலாம் ஈஸியாக. அப்படி இல்லை எனக்கு 5,000ங்கிறது பெரிய விஷயம், நான் என்னால் லூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தட்லேயே போடுங்க. அப்போ தான் எண்ட் ஆஃப் த டே நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்கு எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது நம்மளோட முதலீடை பற்றி. ஸோ அதுதான் வந்து அதுக்காக தான் ரிஸ்க்கை பற்றி யோசிச்சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு ஜட்ஜ் உங்களுக்கு வந்து எது ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுக்கு. நம்ம வந்து சேவ் பண்ணுறது வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம், அதை போய் எதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ் பண்ணுறதுக்காக பண்ணல. அதனால் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நம்மளுக்கு எடுக்க வேண்டாம், இப்போதைக்கு நமக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட் சிப் அந்த மாதிரி இதுக்கு போங்க. இல்லை அப்படின்னா நார்மல் கன்சர்வேட்டிவ் மெத்தட்லேயே பண்ணுங்கள். ப்ளஸ் ஷார்ட் டேர்முக்குமே வந்து நார்மல் கன்சர்வேட்டிவ், எனக்கு 3 இயர்ஸில் அந்த பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சிப்பு அதெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு வந்து சான்சஸ் கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சில டைம் மேலே வரலாம், ஆனால் வந்து அந்த ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் தான் நல்லாயிருக்கு, அதனால் அதை போடுறேன். 15 சரி வேணாம், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கே முதல்ல நம்ம பண்ணிக்கலாம். 5,000 rupees 6.7% போட்டிருக்கேன் நான். சரியா? இதுக்கு வந்து நமக்கு வந்து 30 இயர்ஸில் நம்மளோட பணம் வந்து 50 lakhs அண்ட் அரௌண்ட் 60 lakhs கிட்ட வந்துடுது. ஸோ விச் இஸ் குட் இனஃப். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த கிராஃப் நான் வந்து என்னோடய தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன்ல அந்த கிராஃபை வந்து நான் காமிக்கிறேன். இன்சர்ட் இந்த கிராஃப் தான், லைன் கிராஃப், அதில் தான் நமக்கு அந்த இது தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காம்பவுண்டிங்கோட பவர். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இயர் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் ரொம்ப கம்மியான க்ரோத் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்துட்டே வாங்களேன். இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு இயர் 16, 17 இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல்னு சொல்லுவாங்க. அப்படியே அதிவேகமாக வந்து நம்மளுடைய இது வந்து வளர ஆரம்பிச்சிரும். அதுதான் வந்து காம்பவுண்டிங்கோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஏரியாவை அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த ஏரியாவை அச்சீவ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே 15Kன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது எவ்வளோ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பெருசாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோட நம்ம வந்து இந்த இதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. நான் 10% போடுறேன். இது வந்து எப்படி தெரியுதுன்னா, நமக்கு இங்கே வர நமக்கு வந்து 50 இது மாறுது. ஸோ இந்த 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 போர்ஷன் தான் நம்மளுடைய மெயின் இது, இந்த 15-16 இயர்ஸ். அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் 20ஸ்லேயோ 30ஸ்லேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 60ஸில் ரிட்டையர் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப லம்சமாக வந்து மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். யாருக்குனாலுமே பெஸ்ட் மெத்தட் தான். நீங்கள் இப்போ 15,000 அண்ட் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னால் நீங்கள் ஈஸியாக 5 இயர்ஸ் அந்த அந்த சைட்லேயே வந்து 12 lakhs 10 lakhsக்கு மேலே போயிடும். ஒரு 19 இயர்ஸில் உங்களுக்கு 1 crore. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் 2 crores ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷம்தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதுலேருந்து ஒரு ஒரு எவ்வளோ 8 இயர்ஸில் உங்களுக்கு வந்து 2 lakhsஆக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எவ்வளோ 5 இயர்ஸ்லேயே 3 crores மாறும். சாரி 2 lakhs இல்லை 2 crores மாறுது. அதுக்கப்புறம் 3 crores மாறுது. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத். இதில் வந்து இப்போ 12% அப்படின்னு அவங்க நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிப்பில் போடுறவங்கலாம் வந்து 12% தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்களேன், அந்த 1 crore அப்புறம் 2 crore ஆகிறதுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 4 இயர்ஸில் இன்னொரு crore வருது. அதுக்கப்புறம் திருப்பி அனதர் 4 இயர்ஸில் அனதர் 5 இயர்ஸில் வி ஹேவ் 2 crores கிட்ட வந்துடுது கூட. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் எனக்கு வந்து இது வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், எனக்கு வந்து நார்மல் இதே போதும் அப்படின்னு 7% போட்டோன்னா நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1 crore வந்து சீக்கிரமே அச்சீவ் பண்ணலாம் இந்த 18 இயர்ஸ். ஸோ இந்த கால்குலேட்டரை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கீழே லிங்க்கில் என்னோடய ஷேர் ட்ரைவில் வச்சுட்டு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதையே நீங்கள் வந்து 2 காப்பியாக எடுத்துகிட்டு இப்போ இந்த 25,000 வந்து ஒரு இது வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொரு இது வந்து 12% போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அது தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரி கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் தடவை நாங்கள் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் லைக் அந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க. சப்போஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தவங்க எனக்கு இமெயில் அனுப்புங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அகெயின் நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி யாருக்காவது ஓரளவுக்கு யூஸாக இருந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. அதுதான் அந்த வீடியோவோட நோக்கம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அது போகும். எனக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் அண்ட் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷனாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி யாரெல்லாம் எனக்கு லைக் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா, யாரெல்லாம் ஒரு டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்களோ அந்த கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க சிவகாமி சுந்தரி. அந்த 9 மந்த்ஸில் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சிட்னியில் இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ 12 டேஸ்க்கு முன்னாடி யாரோ PR5032 அவங்களும் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, அனுஸ்ரீ மோகன். கண்டென்ட் ஓகே இருக்கா, நான் ரொம்ப வந்து நீங்கள் லென்த்தியாக பேசுவீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுங்கன்னா. ஆமாம், ஓகே, நான் அதையும் வந்து கன்சிடர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சரி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பிரதீபா சதீஷ்குமார் 6157 அவங்க வந்து நைஸ் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க செல்லக்குட்டி குட்டீஸ் 949 அவங்க சூப்பர்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து சித்ரா ஸ்ரீ அவங்க நான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் பற்றி பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்க 49 இயர்ஸ் ஆகுது. அவங்களும் வந்து ஈஸியாக வந்து மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது வந்து நானும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து கார்த்திகா சிவா அவங்க வந்து என்னைய வந்து கிச்சனில் வந்து ஒரே மாதிரியான கண்டெய்னர் வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க, பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் நான் தேங்க்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா இதில் வந்து நான் வந்து எதுவுமே நான் வந்து கிச்சனில் வந்து மோஸ்ட்லி வாங்கின கண்டெய்னர் இருக்காது. என்னோடய பொண்ணுக்காக வாங்கின போன்விட்டா டப்பாவாக இருக்கும். ஏன்னா அது வந்து மணி சேவிங்காகன்ட்டு இல்லை, அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. நீளமாக அப்படியே ரொம்ப இடம் அடிக்காமல் நிறைய கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த டப்பா நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அந்த டப்பா யூஸ் பண்ணாமல் இருக்கப்போ நான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரே மாதிரி வாங்கி வைக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க மரியான் பிரவீன் அவங்க வந்து என்னோட அந்த கொஸ்டினருக்கு வந்து 9 no 1 yesன்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் இவங்க வந்து ராஜேஷ் நாராயண் அவங்க வந்து ஹாப்பி பொங்கல் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, அவங்களுக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து அல்ஃபோசால்ஸ் சாரி எனக்கு இந்த இது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில இந்த பேர். அவங்க வந்து டிப்ஸ் நல்லாயிருக்கு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. நானுமே அதை ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சொன்னதுலேருந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோடய வீடியோஸில். அதுக்கப்புறம் ஜெஸி அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா ஹார்ட் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து குட் டாபிக் டிகேபி விஸ்டம் வாழ்க வளத்துடன் நீங்களும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து மனோஜ் ஹரிஹரன் அவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க, கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் டாபிக் திஸ் த நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு ஆனி தீபா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆனி. அதுக்கப்புறம் சரண்யா சந்தோஷ் பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் இரிட்டேட்டிங். எஸ், அது நான் சொல்லியிருக்கேன், அதான் ஃபீட்பேக் இருக்குது, நான் இனிமேல் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ். கரெக்ட், ஐ ஸ்பெண்ட் லாட் ஆன் காஸ்மெட்டிக்ஸ். ஆமாம், அது வந்து இது வந்து ஒரு ரியலைசேஷன் தான். அதனால் அந்த மேக்ஸல் அவங்களும் நீங்களும் உங்களோட காஸ்மெட்டிக்ஸை வந்து திங்க் பண்ணி என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி. அதுக்கப்புறம் வந்து நிஷா சுப்பு அவங்க வந்து வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ நிஷா. அப்புறம் சௌமியா அபிலாஷ் வெரி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நிஷா சுப்பு திருப்பி நல்லா புரியும்படி விளக்கம் அளித்த சகோதரிக்கு நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இந்த கமெண்ட்டுக்கு அப்படியே மாற்றி உமா மோகன் கொஞ்சம் திக்கமாக பேச ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன், ஏன்னா நானுமே வெரி வெரி நியூ டு திஸ். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம் டு கமெண்ட். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின் உங்களால் கமெண்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நான் கொடுத்துருக்க இமெயிலுக்கு வந்து எனக்கு இமெயில் அடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.